ஊறுகாய் போட போகிறோம். நெல்லிக்காவை நம்ம இது அவிச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? லைட்டாக உப்பு போட்டு அவிச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். நெல்லிக்காய் அவிச்சி இப்படி வெட்டி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணணும் பண்ண போகிறோம். கொஞ்சம் தால்சம் பண்ண போகிறோம். கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோமா, இதை வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் தால்சம் பண்ண போகிறோம். பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 2 கடுகு போட்டுவிடுங்க. வத்தல் போட்டுக்கிடுவோம். ஓகே, வத்தல் போட்டு பெருசாக வெட்டிக்கிட்டுங்க. இது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஓகே, அதையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு போட்டுவிடுங்க. ஓகேவா? வெள்ளை கூட 2 பல்லு போட்டுவிடுங்க, மனமாக இருக்கும். இந்த மஞ்சள் பொடி அந்த எண்ணெயில் போட்டுவிடும். நிறைய போட்டால் தான் வத்தல் பொடி, இந்த வத்தல் பொடி, நல்ல மிளகு பொடி. ஓகே, அப்புறம் உப்பு, சால்ட், தேவையான அளவு உப்பு. ஓகே, பாருங்க, இதை நல்லா பரட்டி எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? எருமை நெல்லிக்காய் நம்ம அவிச்சு வச்சுக்க நெல்லிக்காய் அப்படியே நம்ம இதில் போட போகிறோம். ஓகே, அப்படியே அந்த மசாலாவில் அப்படியே பரட்டி விட போகிறோம். ஓகேவா? அதான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? இதேமாரி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் வேறு தண்ணின்னு எதுவும் யூஸ் பண்ணுங்க, ஒன்லி எண்ணெயில் தான் வசதிக்கு எடுக்கணும். ஓகேவா? என்னென்ன போட்டுக்கணும் நீங்களும் பண்ணி இதே மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் போடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கெட்டே போகுது. கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா 1 மாதம் வரை கெட்டு போகுது. ஆனால் எண்ணெய் கூட கொஞ்சம் விடணும். ஓகேவா? நாங்கள் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நீங்கள் என்னென்ன விடணுமோ விட்டுடுங்க. ஆனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் மனமாக இருக்கும். ஓகேவா? கடலெண்ணெய் விடனாலும் விட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஊறுகாய் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.